will go with middle orders. I think on the group they do have best middle orders. நான் நினைக்கிறேன். In the group they have Canada, Afghanistan, like UAE, and then New Zealand. In those teams, I think New Zealand has the better middle order compared to all other teams. So yeah, coming to middle order, they have Darren Mitchell, Jimmy Neesham, Santner. So நீங்க என்ன நினைக்கிறீங்க? Like who they will go with? Yeah. Because they do have all so many of the players. So yeah, in the combination correct இருக்கும். Yeah, okay. So first பார்த்தோம்னா as we come to the middle order. So middle orderல வந்து if early wickets fall, I feel ஒருத்தர் இருக்கணும், அதாவது கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணி கொண்டு போறதுக்கு. அது அதுதான் டேரில் மிச்சல். தலைவர் செட் ஆயாச்சுன்னா அவ்வளவுதான், வச்சு செதுக்கிடும். ஸோ அது ஒரு யூஸ்ஃபுல் அடிஷன் நிஜமாவே. ஸோ டேரில் மிச்சல் இருக்கிற டாப் ஃபார்முக்கு எஸ் அப்கோர்ஸ் இட் அது ஒன் டே கிரிக்கெட்ல, பட் ஈ கேன் ஆல்சோ கன்வெர்ட், சூப்பரா அவனால கன்வெர்ட் பண்ணி கொண்டு போக முடியும். ஸோ அவன் ஒன் டேலே கான்செப்ட் ஈ கேன் ஷிஃப்ட் கியர்ஸ். அது வந்து ஒரு பிக் பிளஸ் பாயிண்ட். ஸோ ஐ வில் ஹேவ் டேரில் மிச்சல் அட் 4 ஃபர்ஸ்ட். ஸோ மிடில் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் பிளேயர்ஸ் டேரில் மிச்சல். 5ல கேட்கவே வேணாம், என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ், இன்ஃபேக்ட் யூ வில் பி கிரவுட் ஃபேவரட், கிளென் பிலிப்ஸ். அவன் வந்து அப்படி கிளென் பிலிப்ஸ் பாயம் புலி, கரெக்ட், அதான் சொல்ல வந்தேன். பாயும் புலி. அவன் வந்து ஒரு டே அப்படி அப்படியே அடிச்சான்னா பாக்கிறதுக்கே ஒரு குதூகலமா இருக்கும், சூப்பரா. ஸோ கிளென் பிலிப்ஸ் வில் பி 5. அவனால எல்லாமே பண்ண முடியும். கீப்பிங் பண்ணுவான், கீப்பரா ஆரம்பிச்சான்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். கீப்பிங் பண்ண முடியும், bowling போடுவான், பேட்டிங் ஆடுவான். இது ஃபீல்டுக்கும் இஸ் ஒன் ஆஃப் த இஸ் ப்ராபப்லி த பெஸ்ட் ஃபீல்டர் இந்த கரண்ட் நியூசிலாந்து ஸ்குவாட்ல ஷுவர்லி. ஸோ அவன் யூ பிளே அட் நம்பர் 5 என்னோட லைனப்ல. தென் ப்ராபப்லி எஸ் வி கேன் we have got some all-rounders also. In fact, 3 all-rounder லைனா வச்சிருக்காங்க. So Neesham, then Santner, Bracewell, 3 பேர். I will play all the 3. ஏன்னா பயங்கரமா பேலன்ஸ் ஆயிடும் லைனப். ஏன்னா நீஷம் வந்து ஒரு யூட்டிலிட்டி பிளேயர். லைக் அவனால ஒரு 2 ஓவர் போலிங் பண்ண முடியும். அவன் வழங்கினாலும் பரவாயில்ல, ஒரு 2 ஓவர்ல 20 வழங்கினா கூட he can compensate with the bat. அவன் வந்து பேட்டிங்ல டவுன் தி ஆர்டர் வந்தானா கூட he can hit sixes. ஸோ அது ஒரு பிளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. ஃபினிஷரா he can be a good addition. அதே மாதிரி சாண்டர் அண்ட் மைக்கேல் பிரேஸ்வெல். சாண்டர் வந்து ரொம்ப அண்டர் ரேட்டட் நிஜமாவே. ஏன்னா எல்லாருமே பாருங்க, இப்போ ஜஸ்ட் ஐம் கோயிங் அவுட் ஆஃப் டாபிக் ஸ்லைட்லி, இந்த T20 கனெக்ஷன்றதுனால சிஎஸ்கே பாருங்க மட்டமா யூஸ் பண்ணாங்க. அதாவது நான் வந்து நிறைய சீன், இது வந்து ஒரு கிளியர் திங்கிங், ஈஸியா யாரும் திங்க் பண்ணலாம் வெளியில உட்காந்து. சாண்டன் மாதிரி ஒரு கிரிக்கெட்டரை வச்சுக்கிட்டு அவன் வந்து மகேஷ் தீக்ஷனா, அப்புறமா ரிச்சர்ட் கிளீசன் அப்படிலாம் போலர்ஸ் ஆடி இருந்தாங்க அவங்க அந்த லைன் வச்சு. இப்போ மும்பை கரெக்டா வாங்கி they are utilizing brilliantly. Of course அந்த ரிசல்ட் வந்து they couldn't win the championship, அது வேற. பட் they have progress. Sander is proving to be a very useful thing. So I always rate Sander ரொம்ப highly. Super, very thinking, intelligent cricketer. செமையா பண்ணுவான். 4 ஓவர் அவனை வந்து தொடவே முடியாது. இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஞாபகம் தான், வேர்ல்டு கப் செமிஃபைனல்ல இந்தியா நியூசிலாந்து ஒன் டே செமிஃபைனல் 2023ல ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ல ஏதோ 30 கொடுத்துருப்பான் நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். அப்புறம் கம்பேர் பண்ணி 10 ஓவர்ஸ்ல ஃபினிஷ் லைக் 50 ஆட் 52 53. ஸோ அந்த மாதிரி. ஸோ இஸ் அ ஹைலி ஃபண்டாஸ்டிக் கிரிக்கெட்டர் ஓவரால். ஸோ சாண்டர் கேப்டன் அண்ட் ஹி கேன் டூ கிரேட் திங்ஸ். மைக்கேல் பிரேஸ்வெல் வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கான். ஸோ டெவலப் ஆகி இஸ் கம் டு அ டீசென்ட் லெவல் சொல்லி. ஸோ ஐ வில் ஹவ் பிரேஸ்வெல். ஸோ 2 ஸ்பின் ஆப்ஷன் இந்தியாவில் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ரைட் ஆர்ம் ஸ்பின், சாண்டரோட லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின். ஸோ ரெண்டுமே இட் கேன் பேலன்ஸ் வெரி வெல். ஸோ இவங்க தான் என்னோட மிடில் ஆர்டர். எஸ். So ஆதர்ஷ் நான் போன செக்மெண்ட்லயே சொன்னேன், சாப்மன் தான் இருக்குல்லே மெயின்னு நான் சொல்லிட்டேன். சாப்மன் கண்டிப்பா ஆட வச்சே அவனும் 11ல. சாப்மனை விட்டீங்கன்னா என் தெரிஞ்ச டீம் கொஞ்சம் கஷ்டம்தான். அவன் மாத்திரம் தான் நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அண்டர் ரேட்டடான பிளேயரு. ஸோ அவன் டெஃபினட்டா ஆடணும். அட் நம்பர் 5 டேரன் மிச்சல் தான் இருக்கான். பட் எனக்கு என்னமோ அவன் மேல ஃபுல் நம்பிக்கை எல்லாம் இல்ல. அவன் அடிப்பாங்கிற நம்பிக்கை எல்லாம் எனக்கு இல்ல. மேட்ச சொதப்ப வாய்ப்பு இருக்கு மிச்சல் கிட்ட இருந்து. கண்டிப்பா ஒரு மேட்ச் சொதப்ப வாய்ப்பு இருக்கு. ODI சீரிஸ் பாத்தீங்களா இல்லையா? இந்தியா ODI சீரிஸ் பரவாயில்ல, T20ல கண்டிப்பா சொதப்புவான். இது பாக்கலாம். அதுக்கப்புறம் ODI சீரிஸ்ல கண்டிப்பா 60 பால் 70 பால் ஆடி ஆகணும். அப்பதான் 130 ரன் அந்த மாதிரி கிட்ட அடிப்பான். இல்ல இப்ப 90 பால் ஆடினா அவ்வளவு பால் எங்க இருக்கு T20ல ஆடுறதுக்கு? அவன் செட்டில் பண்ண கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறான். அது வந்து இங்க செட் ஆகாது T20 சைட்ல. அதுவும் அவன் ஆடும்போது கண்டிப்பா கடைசி 10 ஓவர்ஸ் மாத்திரம் தான் இருக்கும் பேட்டிங்கே. சோ நானா இருந்தா மிடில் ஆர்டர்ல யார ஆட வைப்பேன்னா கண்டிப்பா சாப்மன் இருப்பான். நான் சொன்ன மாதிரி சாப்மன், டேரில் மிச்சல் தான் அவங்க போவாங்க. பட் கிளென் பிலிப்ஸ் போலாம். அண்ட் சாண்ட்னர், ஜிம்மி நீஷம், இவங்க 2 பேரும் நீங்க எதுவுமே பண்ண முடியாது, கண்டிப்பா ஆட வச்சுதான் ஆகணும். ஜிம்மி நீஷம்லாம் டிராப் பண்ணா கிளென் பிலிப்ஸ், ஜிம்மி நீஷம்
அண்ட் கிளென் பிலிப்ஸ் கூட நான் டவுட்ஃபுல்லா தான் வச்சுப்பேன். என்னதான் அவன் ஃபீல்டிங் பண்ணாலும் பேட்டிங் பவுலிங்ல ஐ டோன்ட் திங்க் அவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுவான்னு எனக்கு தோணல அவங்க கிட்ட இருந்து. அது ஓகே. மைக்கேல் பிரேஸ்வெல் பிரேஸ்வெல் தான். பிரேஸ்வெல் கண்டிப்பா சூட் ஆகும். பிரேஸ்வெல் கேன் பிளே. அதான் என்னோட டாப் ஆஃப்டர் நம்பர் 4ல இருந்து சொல்லணும்னா சாப்மன், அப்புறம் யாரு பிரேஸ்வெல், ஜிம்மி நீஷம் அண்ட் சாண்ட்னர். இதான் என்னோட அடுத்த நாளா இருக்கும். ஓகே. சோ பிரணவ் நீங்க எப்படி அவங்களுக்கு அவரோட போறீங்களா இல்ல? அவர் சொல்றதுல எல்லாமே பாயிண்ட் கரெக்ட் தான். பட் ராம் சொன்ன மாதிரி ஏர்லியா விக்கெட் விழுந்துட்டுனா நான் மிச்சல் அனுப்பி விக்கெட் ஃப்ளோ ஸ்டாப் பண்ணிடும். விக்கெட் போவிடாம தடுக்கிறதுக்கு அவனை ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறமா அவனை பில்ட் பண்ணி அவனை அடிக்க சொல்றதுக்கு அந்த நேரத்துல அவனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாப்மேனா அவன் சொன்ன மாதிரி நல்ல பிளேயர் தான், யாரும் இல்லைன்னு சொல்லல. மிடில் ஆர்டருக்கு அவனை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா ஏர்லி ஆன் விக்கெட்ஸ் அனுப்பும்போது உனக்கு ரன்னும் வேணும், ஸ்ட்ரைக்கும் ரொட்டேட் பண்ணணும், விக்கெட்டும் போக கூடாதுன்னா ஐ வில் சென்ட் இன் டேரல் மிச்சல். பட் ஆனா ஆப்வியஸ் ஸ்டாட்ஸ் இருக்கிற மாதிரி ஜிம்மி நீஷம் மாதிரி ஒரு பிளேயர்லாம் நான் வேர்ல்ட் கப்ல பார்த்தாச்சு. இதுக்கு மேல என்ன வேணும்? அதுக்கப்புறமா எங்க போனானே தெரியல. சான்ஸ் கொடுக்கலையா இல்ல இன்ஜுரியா என்ன, இப்போ வரைக்கும் எதுவும் இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஆனா அவன மாதிரி ஒரு பிளேயர்லாம் ஓகே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு ஆடினா சரி. இவ்வளவுலாம் நான் பேசுறதுக்கு. ஓகே ராம் உங்களோடது என்ன? நான் வந்து மிடில் ஆர்டர் நியூசிலாந்துக்கு லக்ஷ்மன் சொன்ன மாதிரி 100% டைட்லி பேக், ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் வந்து எப்படி போவான்லாம் லக்ஷ்மன் சொன்னா அதே 11 ஐ மீன் மிடில் ஆர்டர். மிட்சல் 4 அப்படிதான் அவங்க கேப்டனும் போவாங்க. மிட்சல் 4, ஜிபி எங்க தலை ஜிபி, பாயும் புலி ஜிபி 5, நீஷம் 6, பிரேஸ்வெல் 7, சாட்னர். ரெண்டு பேருமே they come under a different category. அவங்கதான் இப்போ டெசிக்னேட்டட் ஒரு ப்ராப்பர் போலிங் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில வராங்க ரெண்டு பேருமே. ஸோ என்னோட மிடில் ஆர்டர் இதுதான், 4 பேர் லைனா மிட்சல், ஜிபி, நீஷம் அண்ட் பிரேஸ்வெல், சாட்னர். 5 பேரையும் நான் ஆடுவேன். ஸோ இதுதான் என்னோட இது. அண்ட் இது டாக்கிங் அபவுட் பிலிப்ஸ், அவனால என்ன ரோல் கொடுத்தாலும் இது பண்ண முடியும். பேட்டிங்கோ ஆடுவான். வெல் விக்கெட்ஸ் ஃபால். ஒன் டே மேட்ச்ல ரீசெண்டா பார்த்தோம், ஒன் டே டிசைடிங் மேட்ச்ல ரீசெண்டா பார்த்தோம். அதை பத்தி நான் பேசுறேன். ஸோ அதுல வந்து அவன் he can take the game deep and he has the ability to finish big and then he can bowl also. செமையா போலிங் போட முடியும் அவனால, செம்ம லைன் லைன்ல போலிங் போட முடியும். ஃபீல்டிங் சொல்ல வேணாம், அவன் இஸ் போல். நியூசிலாந்து இன்ஃபேக்ட் they are known for their fielding, சொல்ல வேணாம் அதை பத்தி. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர். நீஷம் தான் எனக்கு இடிக்குது. அவங்க அதான் ஆடுவாங்க, நீஷம் தான் ஆடுவாங்க. எனக்கு நீஷம் தான் இடிக்குது. ஏன்னா நீஷம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விளையாடியே தெரிஞ்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. அண்ட் அவன் வந்து இப்போ இந்த T20 வேர்ல்ட் கப் அப்கோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்தியா எல்லாம் ஆடி இருக்கான் முன்னாடி. எக்ஸ்பீரியன்ஸ்ட் பிளேயர் தான், இல்லைன்னு சொல்லல. பட் அவனால ஹவு he will be able to cope up, அவனால அந்த பழைய எஃபிஷியன்சி கொண்டு வர முடியுமா? தட் இஸ் a question to be seen. பட் இது வந்து நியூசிலாந்து மிடில் ஆர்டர், இட்ஸ் வெரி ஹை டீசன்ட் மிடில் ஆர்டர். அண்ட் ஒன்னு மட்டும் சொல்றேன், டாரியல் மிட்சல் நெவர் அண்டர் எஸ்டிமேட். அவன் சொன்ன மாதிரி இஸ் a big match player, dear viewers. பிக் மேட்ச்ல மட்டும் மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்க, அத ஒன் டே சீரீஸ்ல பாத்தீங்களா dear viewers? டாக்கிங் அபௌட் நான் ஒன் டே சீரீஸை பத்தி இப்போ ஜஸ்ட் ஒரு டச் அப் பண்ணிருக்கேன். ஒன் டே சீரீஸ்ல முதல் மேட்ச்ல கேட்ச விட்டான், அல்வா கேட்ச் கைக்கு வந்து விழுந்து கேட்ச விட்டான். எல்லாரும் காரி துப்பிட்டு இருந்தோம் மிச்சல போயிட்டு. ஏன்னா இதை போய் விட்டேடா, கேட்ச போய் விட்டதுனால மேட்சே போச்சேடா அப்படின்ற லெவலுக்கு சொல்லிட்டு இருந்தோம். வாந்தாயா ஒரு இது செகண்ட் மேட்ச்ல செஞ்சுரி, தேர்ட் மேட்ச்ல அப்போ புள்ளி பேரம் போட்டா. புள்ளி பேரம் அலுவலதான் இதுவா இல்லே தெரியல. அவன் என்ன போடுற எங்க போட்டாலும் போட்டு புள்ளி பேரம் வந்தாலே அடிக்கிறான், போட்டு கிழிச்சு கொடுத்தான், கேட்டி கொடுத்தான். அந்த மாதிரி ஒரு மிட்சல் வந்து இஸ் இந்த சூப்பர் ஹை கான்பிடன்ஸ். இப்போ அதே கான்பிடன்ஸ்ல அவன் அப்கோர்ஸ் ஒன் டே T20 ஆர் டிஃபரெண்ட் பால் கேம். பட் அவன் எடுத்துட்டு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அவன் இஸ் a வெரி ரிலையபிள் நம்பர் 4. எனக்கு தெரிஞ்ச அவங்க சாண்ட்னர் வந்து நியூசிலாந்து கேப்டன் அதான் பண்ணுவான்னு நினைக்கிறேன். 4 மிட்சல் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஃபார்ம், பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பிரசன்ட் ஃபார்ம் அதான் பண்ணுவான். 5 பாயும் புலி ஜிபி, 6 நீஷம், 7 பிரேஸ்வெல், 8 சாண்ட்னர். ஓகே யூ கேன் கேரி. ஒன் மினிட் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க இப்போ 8 பேர் எடுத்துட்டீங்க, பவுலர்ஸ் யாரை எடுப்பீங்க? அதுதான் மெயின் கொஸ்டின். அவங்க இருக்கிறது 3 மெயின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. நீங்க இத்தனை ஆல்ரவுண்டர் எடுத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலருக்கு இடம் இருக்காது. ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சோ நீங்க கண்டிப்பா அதுல யாராவது ஒருத்தன் உட்கார இருக்கணும். ஒண்ணு கிளென் பிலிப்ஸா இருக்கணும், இல்ல மைக்கேல் பிரேஸ்வெல்லா இருக்கணும்.
இந்த ரெடிட்ல யாரோ ஒருத்தர் உட்காரு. நீங்க டாக்கிங் அபௌட் மைக்கேல் பிரேஸ்வெல், எனக்கு தெரியல அவன் இன்ஜுரின்னு சொல்றாங்க. லாஸ்ட் ஒன் டேல கூட இஸ் பீன் போலிங் போடல. சோ இன்ஜுரி கன்சர்ன் எப்படி இருக்கும், whether he will be fit in time அப்படின்னு தெரியல. பார்க்கலாம், வெயிட் பண்ணிட்டு பார்க்கலாம். சோ இன்னொன்னு அதான் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், இவ்வளவு ஸ்பின்னர் வச்சு என்ன பண்ண போறீங்க? இந்தியா அப்புறம் இவ்வளவு அதுக்கு speed ஃபாஸ்ட் use போலரே கிடையாது. இல்லாம போட்டு இவ்வளவு ஸ்பின்னர் வச்சு கூலிங் கொடுக்காம ஒண்ணும் பண்ணாம இப்போ ஒரு ஸ்பின்னருக்கு கிளிக் ஆகலாம். ஸ்பின்னர் இப்ப அடிக்காம போச்சு, அடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஃபாஸ்ட் போலர் கம்மியா வச்சிருக்கீங்க, ஸ்பின்னர் அடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க நிறைய டீம்ல இருக்கு, ஏகப்பட்டமான ஆப்ஷன்ஸ். ரச்சின் ரவீந்திராவால போலிங் போட முடியும். ஃபாஸ்ட் போலரே அதான் சொல்றேன், ஸ்பின்னர் அடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? என்னடா வேற மிச்சில் மாறன்ட்ட இது பேட்டிங்ல அடிச்ச மாதிரி போலிங்குமா? So coming to next segment, இவங்க சொன்ன மாதிரி the bowling ஒரே ஒரு நிமிஷம் ஸ்வேதா, 1 minute. இன்னும் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஜிம்மி நீஷம் பத்தி தப்பா சொல்லி இருக்காரு, நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஜிம்மி நீஷம் தப்பா சொன்னது பென் ஸ்டோக்ஸை விட அடுத்த கிளச்சான பிளேயர் தான் கண்டிப்பா ஜிம்மி நீஷம் தான். ஆமா, என்ன பிளேயர் இந்த எரால அவன் தான், ஜிம்மி நீஷம் தான். அவனை டவுட்டே பண்ண முடியாது. கண்டிப்பா பெரிய டோர்னமெண்ட் தான். ஹர்திக் பாண்டியா மாதிரின்னு வச்சுக்கலாம், இந்தியாவோட ஹர்திக் பாண்டியா கிளச்சான டைம்ல அடிப்பான் கண்டிப்பா ஜிம்மி நீஷம் கிட்ட இருந்து. ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வேற யாரா நியூசிலாந்துல பண்ணிருக்காங்க நீங்க சொல்லுங்க. இப்ப டேரல் மிச்சல் அவ்வளவு பேசுனீங்கல்ல, அது மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஜிம்மி நீஷம் மாதிரி இது மாதிரி ஒரு கிளட்ச் நீங்க சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். அப்புறமா நீங்க ஜிம்மி நீஷம் வந்து டிராப் பண்ணுங்க, ஏதாவது சொல்லுங்க, அப்புறமா நான் ஒத்துக்கிறேன். இல்ல நான் என் லைனப்ல இருப்பான் அவன் ஜிம்மி நீஷம் எல்லா லைனப்ல இருப்பாங்க. நான் சொல்றேன் நீங்க ஜிபின்னு சொல்றீங்க, ஃபீல்டிங் வேணா ஒரு 25 ரன் 20 ரன் நீங்க சொன்ன மாதிரி நல்லா காப்பாத்தி கொடுத்துருவான். பவுலிங் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவான்னு தெரியாது. பேட்டிங் அப்பப்பதான் கிளிக் ஆகுது, திடீர்னு போன மேட்ச் கிளிக் ஆகி 100 அடிச்சுட்டான். எனக்கும் கிளென் பிலிப்ஸ் மேல பெரிய பேட்டிங் மேல பெரிய ஒபினியன் கிடையாது. பேட்டிங்கும் இல்ல பவுலிங்கும் இல்ல, கேட்டா பிரேஸ்வெல் வச்சுக்கலாம். ஃபீல்டிங் ஒரு 20 ரன். ஆனா நியூசிலாந்துல பேர் போனதுதான் நான் சொல்றேன். ஐ வுட் லைக் டு ஆட் அப் டு திஸ் பாயிண்ட். நியூசிலாந்து போன மேட்ச் எவ்வளவு ரன்ஸ்ல ஜெயிச்சாங்க ஒன் டே சீரிஸ்ல? ஐ திங்க் 40 odd runs, 41 runs if I'm not wrong. 41 runs ஜெயிச்சாங்க. அது ஜெயிச்சதே ஃபீல்டிங் ஆலதாப்பா, ஃபீல்டிங் தான். ஆமா, அவங்க ஜெயிச்சதே டாக்கிங் அபௌட் அந்த கிங் கோலி தான் போட்டு ஹிட்ஸ் குத்துறோம். இது வந்து ஐ வுட் லைக் டு ரேட் இட் as the third best knock after all the one day chases which I have seen. Third best நான் ரேட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் வந்து undoubtedly சார் பெஞ்சமின் ஸ்டோக்ஸ் அந்த 2019 ஃபைனல், அது நம்பர் 1. செகண்ட் வந்து மேக்ஸி அந்த 201 நாட் அவுட் மேக்ஸியோட செகண்ட். நம்பர் 3 வந்து இந்த கிங் கோலியோட 124 பியூட்டிஃபுல் ஆடலாம். அந்த வே இது தோத்துட்டாங்களே அவுட்ஸ்டாண்டிங். பட் இப்போ நான் டாக்கிங் அபௌட் இது அந்த இவன் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அந்த ஹென்ரி நிக்கோல்ஸ் ஹர்ஷித் ராணாவோட கேட்ச் புஷ் அப்படியே பாஞ்சு ஒரு புடி புஷ் அவங்களாப்பா. அது அந்த ஃபீல்டிங் தான் நியூசிலாந்து ஸ்கோர் ஃபார் 40 ரன்ல ஜெயிச்சு போயிட்டாங்க. They sealed the match by 40 odd runs. And the New Zealand entire team, not only நான் சொல்றது பிலிப்ஸ் தான் அதுல சூப்பர் ஸ்டார். ஃபீல்டிங்கை பொறுத்தவரைக்கும் பிலிப்ஸ் தான் சூப்பர் ஸ்டார். ஒன் டேலயே 50 ரன்ல தடுத்துட்டாங்கன்னா T20 is even more shorter. அப்போ each and every run that New Zealand is able to stop through their fielding, it's absolutely vital for the team. And அதுக்காகவே பிலிப்ஸ் வந்து டீம்ல ஆவாங்க மெயினா, பிகாஸ் பேட்டிங் அண்ட் bowling வந்து வரதெல்லாம் பிளஸ் எல்லாம். பிலிப்ஸ் வந்து இந்த தேர்தல வந்து சாட்னர் வந்து லக்ஷ்மண் சோலா இஸ் தி மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஆல்ரவுண்டர் ஆஃப் ஆல் டைம் 100%. அது மாதிரி பிலிப்ஸ் வந்து சாமா யூட்டிலிட்டி பிளேயர். என்னோட ஒபினியன். நம்ம வந்து எவ்வளவு ஆல்ரவுண்டருக்கு அடிச்சுக்கிட்டோம், ஆனா இதே மாதிரி பவுலிங்க்கு அடிச்சு போவான்னு தெரியல. லீக் ஸ்டேஜுக்கு ஓகே, பட் ஆஃப்டர் தட் கம்பேரிங் டு ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ராம், நீங்க சொன்னீங்கல்ல கிளென் பிலிப்ஸ் 20 ரன் 25 ரன் சேவ் பண்றா, ஃபீல்ட்ல சேவ் பண்றான்னு. நியூசிலாந்து எல்லாருமே தான் ஃபீல்டிங் பண்றாங்க. 20 ரன் 25 ரன் சேவ் பண்றதுனால டீம்ல வச்சுக்க முடியுமா? இல்ல மேபி ஒவ்வொருத்தரும் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஃபீல்டிங்ல வச்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு கிளென் பிலிப்ஸ் மாதிரி ஒரு பிளேயரை நீ வந்து டிராப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, லைனப்ல இருந்து டிராப் பண்ணிட்டேன், அவன் வந்து பேட்டிங் ஒன்றும் பண்றது இல்ல, எப்பாவது ஒரு வாட்டி தான் அடிக்கிறான், போலிங் வந்து போட்டா வழங்குறான் அப்படின்ட்டு டிராப் பண்ணிட்டேன் நீ அப்படின்னா the total efficiency of the team will come down. இதுதான் என்னோட பாயிண்ட். அவங்க ஃபீல்டிங்ல முன்னாடி இருக்காது, முன்னாடி மாதிரி அந்த just because of ஃபீல்டிங்ல exceptionally strong and if he is able to stop lot of boundaries அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபில I was watching each and every match of New Zealand. அந்த ஒன் டே watching பாய் அதனால தான் பாய் புலின்னு பேர் வச்சேன்.
பாஞ்சு இந்தியன்ஸ் எஸ்பெஷலி இந்தியா 2 வாட்டி ஆடலாம். ஒண்ணு குரூப் மேட்ச்ல ஒரு ஃபைனல். இந்தியன்ஸ் பயப்படுறாங்க அவன்கிட்ட அடிக்கிறது. இந்தியன்ஸ் வந்து அவன்கிட்ட அடிக்கிறதுக்கு ஜெயிக்கும். ஐயோ ஆஃப் சைட்ல அவர் பாப்பா, ஆஃப் சைட்ல பிலிப்ஸ் பாப்பா அப்படின்னு பயப்படுறாங்க அவன்கிட்ட. சோ அது மாதிரி the natural stroke makers like Gill, Kohli, Rohit எல்லாமே கொஞ்சம் they have to cut out their batting. GP இருக்கான்ற ஒரே காரணத்துக்காக. சோ அந்த மாதிரி he is too good, he is extraordinarily good, he is the #1 fielder, probably one of the world's best in fielding department. நான் அதுக்காக அவள லைனப்ல ஆடுவேன். நீ கேட்ட கேள்விக்கு ஆன்சர். சோ இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கால ஜான் டி ரோட்ஸ் இருக்கிற மாதிரி நியூசிலாந்துல பிலிப்ஸ் வச்சுக்கலாம்ன்றீங்க. 100%. ஒன் மினிட் அதுக்கு ஜார்டி ரோட்ஸ் அந்த காலம் அவன் ஜார்டி ரோட்ஸ் பண்ணதெல்லாம் வேற லெவல். அதெல்லாம் வந்து இட் இஸ் அவுட் ஆஃப் ஈக்குவேஷன். இந்த காலத்துல அவுட் ஆஃப் ஆல் த கிரிக்கெட்டர்ஸ் ஹூ ஆர் பிளேயிங் இன் திஸ் டைம் ஒன் ஆஃப் த பெஸ்ட், இஃப் நாட் த பெஸ்ட் ஐ வுட் சே பாயம் புலி. ராம் ஜிபி வந்து கிராண்ட் புலின்னு சொல்லலாமா? வச்சிடலாம். இல்ல வெறும் ஃபீல்டிங் கோசம் ஒருத்தர் டீம்ல எடுக்கிறதுக்கு நீங்க 12th வேணா அவனை எடுத்து வச்சுக்கலாம். நீங்க 12th வேணா ஆட வச்சுக்கலாம். வெறும் ஃபீல்டிங் நான் சொன்ன பாயிண்ட் ப்ரூவ் ஆயிடுச்சு. வெறும் ஃபீல்டிங் டாப் மோஸ்ட். he is also contributing with his ball. பால்ல வந்து he is taking wickets. இதெல்லாம் வந்து அது சிக்னிஃபிகன்ட்டா கிடையாதுன்னு என்னோட ஒபினியன். மீதி பேர் அளவுக்கு அவன் ஃபீல்டிங் நிறைய பேசுறாங்களே தவிர அவன் பேட்டிங் பவுலிங் ரொம்ப கம்மி தான். அவனுக்கு ஒரு ப்ராப்பர் ஆல்ரவுண்டர் கிடையாது. அவன ஃபீல்டிங் ஆல்ரவுண்டர்னு வேணா சொல்லலாம். நம்ம புது டைம் வச்சுக்கலாம். ஒரு பொசிஷன் இருக்கா? இதுக்காகவே ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாக்கும்போது அவள ஆட வைக்கலாம்ன்றது என்னோட ஒபினியன். அவன் வெரி குட் ஆல்ரவுண்டர் அப்படின்றது. ஆமா. சோ நம்ம ஆல்ரவுண்டர் டிஸ்கஷன் சீசா வச்சுக்கலாம். ஆனா ஃபீல்டிங்கா 20 ரன் சேவ் பண்ணிக்கலாம். மத்தபடி ஓகே என் டீம்ல வச்சுக்க மாட்டேன். உங்க டீம் எப்படியோ